ஓம் நமோ பார்வதிபதையே அரகர மகாதேவா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு, காதல் திருமணத்திற்கு ஜாதக பொருத்தம் அவசியமா? இதான் தலைப்பு. என்ன சார், காதல்னு வந்துட்டாலே இரு மனம் ஒன்றி போய் தான் அங்க காதலுங்கிற விஷயம் ஆரம்பிக்குது. அதுக்கு மேல எதுக்கு இந்த ஜாதக கட்டத்தை வச்சு எங்களை நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோம். காதல் திருமணமாக இருந்தாலும், ஜாதக பொருத்தமே பார்த்து திருமணம் வைத்தாலும், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்களுக்கு பிரச்சனை வருவதும் அவர்கள் பிரிவை நோக்கி நகர்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஏன்னா வர்றதுக்கு முன்னாடி பார்க்கறதான ஜோதிடம்ங்கிறது, வருமன் காப்பதே ஜோதிடம். வந்த பிறகு இது இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாம்னு சொல்றதுல இங்க யாருமே காலத்தை பின்னோக்கி போய் சரி பண்ண முடியாது. காற்றுள்ள போல் தூற்றிக்கொள் அற்பிங்கிறது விவசாயத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே தான். அதை பத்தின ஒரு விளக்கத்தை நாம் பார்க்க போறோம். இப்ப ஜோதிடத்துல மொத்தம் 9 நவகிரகங்கள் இருக்கிறாங்க. அது 2 சாயா கிரகங்கள் நம்ம சொல்லுவோம், ராகு கேதுகளை. அவங்க இரு அணியா பிரிஞ்சிருக்கிறாங்க. இங்க 2 தலைவர்கள் இருக்கிறாங்க. அதாவது குருவோட தலைமையில் வரக்கூடிய அணியின் பெயர் அருள் அணி. குரு தலைவர், கூட சூரியன், செவ்வாய், சந்திரன். இந்த 4 பேரு அருள் அணிக்கு சொந்தக்காரர்கள். குருவோட தலைமையில் அவங்க இருப்பாங்க. இன்னொரு அணி இருக்குது, பொருள் அணி. சுக்கிரன், சுக்கராச்சாரியார், அவருடைய தலைமையில வரக்கூடியது புதன், சனி, ராகு. இந்த 4 பேர் பாத்தீங்கன்னா பொருள் அணியில வருவாங்க. இப்ப 4 நாள் 8 தானே ஆச்சு. இன்னொருத்தர் இருக்கிறாருன்னா அவர் தான் கேது. கேது பகவான் ஞானக்காரகன். அவர் நடுநிலைமையா இருப்பாரு. உங்க ஜாதகத்துல அவர் யாரு கூட சேர்ந்து இருக்கிறாரோ அவர்களுக்கு அவர் அவங்களுக்கு சப்போர்ட்டா நடந்துப்பார். அருளணியோட இருந்தாருன்னா நீங்க அவரை அருளணியா வச்சுக்கலாம் உங்க சுய ஜாதகத்துல. பொருளணியா இருந்தா பொருளணியோட நீங்க சேர்த்துக்கலாம். இதுதான் அமைப்பு. இப்ப நம்ம ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்துக் கொண்டிருக்கிறார்கள், லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க. இப்ப இந்த அருளணி ராசி, பொருளணி ராசின்னு இருக்குது. அதையும் நம்ம சொல்லிடலாம், அப்பதான நேர்களுக்கு தெரியும் எது அருளணி எது பொருளணி ராசிகள் அப்படின்னு சொல்லிட்டு. அருளணியை பத்தி நம்ம ஆரம்பிச்சோம். அருளணியை பத்தி நான் சொல்லிடுறேன். அருளணிக்குள்ள வரக்கூடிய ராசிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா மேசம், அதுக்கடுத்து டைரக்டா சிம்மம், அப்புறம் விருச்சகம், தனுசு, மீனம். இந்த ராசிகள் பாத்தீங்கன்னா அருளணியோட ராசிகள். பொருளணி ராசிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் மற்றும் மகரம், கும்பம். இந்த ராசி பாத்தீங்கன்னா பொருளணியோட ராசி. இப்ப இந்த இரு அணிகளுடைய ஒரே அணியில இப்ப திருமணம், அதாவது காதல் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அணியில் இருக்கக்கூடியவங்களே காதல் திருமணம் செய்து கொண்டார்கள் என்றால் அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் வராது. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, இப்ப அருள் அணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அருள் அணி இல்லாத பொருள் அணியில ஒரு பெண்ணை திருமணம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஆணோ பெண்ணோ எப்படி வேணா வச்சுக்கலாம். அவங்க ஒரு காஃபி ஷாப்புக்கு போறான்னு வச்சுக்கோங்க, ஒரு டீ சாப்பிடலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொன்னா, எளிமையா இருக்கா நான் சொல்றேன், இந்த பதிவு புரிதலுக்காக நான் சொல்றேன். இந்த அருள் அணிக்காரர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய பணம், அவர் கொடுக்கக்கூடிய அந்த குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட், அதாவது அந்த தேநீர் இருக்கு இல்லையா, அதைத்தான் அவர் பார்ப்பாரு. அந்த கடையோட அட்மாஸ்பியரு, அவர் என்ன மாதிரி கிளாஸ்ல கொடுக்குறாரு. சுத்தம்ங்கிற எல்லாம் பொதுவானதான், அதுக்கு போவானா. இப்ப சாதாரண டீக்கல்ல கூட பாத்தீங்கன்னா அவங்க சுடுதண்ணில ஹாட் வாட்டர்ல கழுவிதான் டம்ளர் நமக்கு கிளாஸ்ல டீ கொடுப்பாங்க. அப்ப இந்த அருளணிக்காரர் என்ன பண்ணுவாருன்னா அதை பார்ப்பாரு. நம்ம ஒரு 15 ரூபா கொடுத்து ஒரு டீ சாப்பிடுறோம்னா அந்த குவாலிட்டியை பார்ப்பாரு. அதோட நிப்பாடிப்பாரு, அந்த குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட். ஆனா பொருளணி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இட் சூஸ் அட்மாஸ்பியர் டூ. இந்த அட்மாஸ்பியர் நல்லா இல்ல, அதாவது உள்ள இருக்க பொருளையும் தாண்டி
பொருள் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும், அதாவது அந்த கண்டென்ட் வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் கொஞ்சம் டவுனா இருந்தா கூட அப்படின்னு அக்செப்ட், அது பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப முக்கியம், இந்த அட்மாஸ்பியர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி பொருளணி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இப்படி யோசனை பண்ணி பாருங்க. இத நீங்க காதலிக்கும் தருணமே அந்த சூழ்நிலை உங்களுக்கு விளைக்கிறோம். இந்த நபர் நம்ம லைஃபுக்கு ஒத்து வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிற சூழல் அப்பயே தெரிஞ்சிடும். அப்ப நீங்க உங்க லவரோட சண்டை போடுன்னு நான் சொல்ல வரல, நீங்க ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியும். அப்ப இந்த ஜாதக பொருத்தம் வந்து ஜாதகம் பார்த்துதான் நீங்க ஒருத்தரை முடிவு பண்ணணும், இவங்களுக்கு செட் ஆவாங்களா அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் அவர்களோட பயணிக்கும் அந்த காலமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதே மாதிரி அருளணி ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட பயணிக்கிற அந்த தருணத்தை வந்து ரொம்ப உயர்வா நினைப்பாங்க. என் கூட 1 மணி நேரம் அவங்க இருப்பாங்க, என்னுடைய காதலன் என்னுடன் 1 மணி நேரம் பயணப்படுறாரு, அந்த பயணம் எனக்கு ஓகே, அது டூலரா இருக்கலாம், ஆட்டோவா இருக்கலாம், டவுன் பஸ்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பொருளணிக்காரங்க எப்படி யோசிப்பாங்கன்னா அதுலயும் அவங்களோட கம்ஃபர்ட்னஸ் எதிர்பார்ப்பாங்க. எப்படி இவ்வளவு தூரம் அதுல போறது, எப்படி இவ்வளவு தூரம் வர முடியும், இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி, இது இயல்பு, அவங்கள மாற்றிக்க முடியாது. கேரக்டர் cannot be changed. சோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த அருளணிக்காரரோ பொருளணிக்காரரோ மாறிக்கிறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி மாறிட்டாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை சிறப்பு அடைஞ்சிருது. இப்ப சொல்லுங்க, ஏன் காதல் திருமணம் சில திருமணங்கள் மிகப்பெரிய வெற்றியும் பல திருமணங்கள் கீழ் நோக்கி போறதுக்கான சூழல் எது ஏற்படுத்துது பாத்தீங்களா? இதுதான். அப்ப இனி வரும் காலங்கள்ல ஜாதக பொருத்தத்தின் முக்கியத்துவத்தை ஜாதகம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்க ராசியை வச்சே முடிவு பண்ணிக்கலாம். அப்ப அதோட முடிஞ்சிருந்தா கிடையாது. இப்ப ஒரு அருளணிக்காரரு மேச ராசிக்காரருங்க, இப்ப எல்லாத்துக்கும் நம்ம சொல்றோம், உனக்கு என்னப்பா சுக்கிர தசை ஓஹோன்னு இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாருங்க, மேச ராசிக்காரர் சொல்லுவாரு, ஆனா எனக்கு ஒன்னும் சுக்கிர தசை அவ்வளவா பண்ணலையேங்கன்னு. மேச ராசி சுக்கிர தசை ஓஹோன்னு கொட்டி கொடுக்காது, ஏன்னா அது எதிரணியோட தசை, பொருளணிக்கு தான் சப்போர்ட் பண்ணும். இதே ரிஷபராசிக்காரரு அவருக்கு சுக்கிர தசை வரும்னு வச்சுக்கோங்க, அமோகமா இருக்கும். அப்ப அருள் அணியோடைய மேசராசிக்காரர் கேட்கலாம், அப்ப நாங்க நல்லா இருக்க முடியாது சார், எங்களுக்கு நல்லதே நடக்காதா? நடக்கும். உங்களுக்கு பொருளணியில இருக்கக்கூடிய தலைவருடைய தசை குரு தசை வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க சிறப்பா இருப்பீங்க. அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு தசை வந்துச்சுன்னா அவ்வளவு நன்மை செய்யாது. அவர் முழு சுபர் தான், இருந்த போதிலும் அவர் நன்மை செய்யாது. இப்ப நம்ம சனியை பார்த்து பயப்படுறோம்ல, சனியை பார்த்து அருளணி தான் அதிகமா பயப்படும், பொருளணி பயப்பட வேண்டியதே இல்லை. இப்ப ஒரு துலாம் ராசிக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன், துலாம் ராசி துலாம் லக்கணக்காரங்களுக்கு சனி நல்லவர், நல்லதுதான் செய்வார். அதே மாதிரி மீன லக்கணம் மீன ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன், இப்ப மீன ராசிக்காரன் சுக்கிர தசை வரும்போது ரொம்ப சிரமப்படுவாங்க, பயங்கரமான இதா இருக்கும். ஜாதகத்துல பார்த்தா சுக்கிர தசை நடக்குது ஆகா ஓகன்லாம் சில பேர் சொல்லுவாங்க. ஏன் இப்ப சுயமா அவங்களே ஜாதகத்தை பார்த்துட்டு ஓ நமக்கு சுக்கிர தசை ஆரம்பிச்சிருச்சு மீனராசிக்காரங்களுக்கு அப்படின்னா ரொம்ப கடுமையா இருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த ஏழரை தாக்கம் இருக்கும்போது பொருளணிக்காரங்களுக்கு சனி தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஏழோட தாக்கமே தெரியாது, கடந்து போயிடுவாங்க எளிமையா. ஏன்னா சனி அவர் நல்லவர் இல்லையா. இது ஜாதகத்தோடைய ஒரு ஒரு பாடம்னு சொல்லலாம். இதோட முடிஞ்சது கிடையாது, அதுக்கு பிறகு நிறைய இருக்குது. எந்த ராசி எந்த கிரகத்தோட எந்த கிரகம் சேர்ந்து இருக்குது, எந்த கிரகம் பார்வைப்படுதுங்கிற நிறைய சூட்சுமங்கள் உள்ள ஒளிந்திருக்கு. இருந்த போதிலும் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அருளணியோடு இணையும் பொழுது அவர்கள் தன்னுடைய வாழ்வியலை மிகச் சரியாக கடந்து செல்கிறார்கள். ஆனால் பொருளணியோடு இணையும் பொழுது பிரச்சனை ஏற்படுகிறது. அதே மாதிரிதான் பொருளணியும் தன்னுடைய அணியோட இருக்கக்கூடிய ஒருவரை தேர்வு செய்யும் பொழுது அவரை எளிதாக கடந்து சென்று விடுகிறார்கள் இந்த வாழ்வியலை. மாற்றாக பொருளணியோடு சேரும் பொழுது அருளணியோடு சேரும் பொழுது அவர்கள் சில தடுமாற்றத்தை சந்திக்கிறார்கள் என்பதை உண்மை. அப்பொழுது இனி வரும் காலங்கள்ல ஜாதகத்தின் அல்லது ராசியின் கட்டங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து உங்கள் வாழ்வியலை தொடருங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது, சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன். வாழ்க வளமுடன்.